ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னருக்கு தோசை ஊற்றிட்டு தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி செய்வாங்கள்ல, வித்தவுட் தேங்காய் சட்னி அதுதான் செய்ய போகிறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை அரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். பொட்டுக்கடலை அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். ஒரு தாளிக்கிற கரண்டி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் இது தேங்காய் சட்னின்னு ஒத்துக்க மாட்டார். இது வெங்காய சட்னி தானே, வெங்காய சட்னியில் நீ பொட்டுக்கடல போட்டு என்னை ஏமாத்துற தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்க்கும்போது நான் ஹாப்பியானேன். ஏன்னா நான் பெருசாக தேங்காய் சாப்பிடக்கூடாது. தேங்காயும் ஒரு சில வாட்டி இல்லாதமோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாம்ல, அதனால தான். இந்த குருமா கூட இந்த முந்திரியை அரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஷ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த பொரியலுக்கு மட்டும் தேங்காய்க்கு பதில் என்ன போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.